தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மத்திய பிரதேசத்தில் வலுக்கட்டாயமாக ரயிலில் இருந்து இறக்கப்பட்டு அம்மாநில போலீசார் கைது செய்தது. இது ஏன் என்பது பற்றி பார்ப்போம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழ்நாட்டிற்கு மாதவாரியாக தண்ணீர் கர்நாடகா விடாதால் தமிழக விவசாயிகளுக்கு 1,00,000 கோடி நஷ்டஈடாக வழங்க வேண்டும். கோதாவரி காவிரி திட்டத்தை செயல்படுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி அளித்தார். அதன்படி அதை நிறைவேற்ற வேண்டும். மேலும் 3 சட்டங்களுக்கு எதிராக புதுடில்லியில் வழக்கறிஞர்கள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் புதுடில்லிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பிச் சென்றனர். இந்நிலையில் மத்திய பிரதேசம் ஆசாங்காபாத் ரயில்வே ஸ்டேஷனில் தமிழக விவசாயிகள் வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தி கீழே இறக்கிவிடப்பட்டு அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் ஏற்றி ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். இதன் பின்னர் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கு காரணம், ஏற்கனவே புதுடில்லியில் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் உலக நாடுகளும் விவசாயிகளின் நிலைமை இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்பதையும் திரும்பி பார்க்க வைத்தது காரணம் என்கின்றனர் விவசாயிகள். இதையடுத்து மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் ஜனநாயக நாட்டில் அடக்கு முறை கட்டவிழ்த்துப்படுவதாகவும் மோடி தலைமையிலான அரசுக்கு எதிராக கோஷமிட்டவாறும் மத்திய பிரதேசத்தில் வேனில் ஏறினர். இதனால் மத்திய பிரதேசம் ஆசாங்காபாத் ரயில் நிலையம் சுமார் 1 மணி நேரம் பதற்றம் ஏற்பட்டது. மேலும் விவசாயிகளின் கொண்டு வந்த பெட்டிகள் காணாதால் சில நேரம் சலசலப்பு ஏற்பட்டது என்றும் மீண்டும் சூட்கேஸ் கிடைக்கப்பட்டது என்றும் மத்திய பிரதேச புகைப்பட கலைஞர்கள் தெரிவித்தனர்.